வணக்கம். ஏதோ ஒரு நாள் துக்கமா இருந்துச்சுன்னா கருப்பு தினம் கொண்டாடுறதுல பிரயோஜனம் இருக்கு. நம்மளுக்கு தான் ஜெயலலிதா இறந்ததுல இருந்தே துக்கமும் துயரமும் தொடர்ந்துட்டே இருக்கு. இதுல ஒரு நாள் மட்டும் எப்படி கருப்பு தினமா கொண்டாடுறது? கருப்பு தினம் தான், கருப்பு மாசம் தான், கருப்பு காலம் தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. அதோட உச்சபட்சம் இன்னைக்கு நடந்த விஷயம்னு சொல்லலாம். ஜல்லிக்கட்டு லைவ் பார்க்கலாம், ஒரு சண்டே ஈவினிங்க சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு டிவி போட்டவங்களுக்கு, என்ன மாதிரி டிவி போட்டவங்களுக்கு பல பேருக்கு பேரடியா பேர் எதிர்ச்சியா வந்து விழுந்த நியூஸ் தான். சசிகலா அவர்கள் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் ராஜினாமா பண்ண போறாரு. விரைவில் அவங்க சிஎம் ஆக போறாங்கன்ற இந்த நியூஸ் கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே ஃபேஸ்புக் போன்ற வலைத்தளங்கள்ல இந்த நியூஸ் வந்து பரவலா இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா நான் வந்து அதை ரூமர் அப்படின்னு தான் நினைச்சேன். ஏன் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியா இந்த முடிவை அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து மக்கள் மேல பெரிய அதிருப்தி, அவங்க மேல மக்கள் கிட்ட பெரிய அதிருப்தி இருக்கு. உடனடியா எடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆட்சிக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு கழிச்சு இந்த முடிவை எடுக்க தான் போறாங்க. அது வரைக்கும் பொதுச் செயலாளராக தொடர்ந்து நம்மளோட ஆக்டிங் சிஎம் ஆன ஓபிஎஸ் அவர்களே ஆக்டிங்கை தொடர்வாரு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அதெல்லாம் பொய்யாக்குற விதத்துல சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொன்ன மாதிரி பிப்ரவரி 9 வந்து சசிகலா அவர்கள் வந்து சிஎம்மா பதவி ஏற்க போறாங்க. அந்த கட்சியில இருக்கிற பல பேருக்குமே இந்த விஷயம் காலையில தான் தெரிஞ்சிச்சு. ஆனா சுப்பிரமணிய சுவாமி அவர்களுக்கு முன்னாடியே எப்படி தெரிஞ்சது அப்படின்னு தெரியல. இது எல்லாத்துக்குமே கட்சிக்காரர்கள் என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களோட கனவும் அவங்களோட ஆசையை நிறைவேற்றத்துக்காக தான் நாங்க ஒரு மனதா இவங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ஒரே கேள்வி, ஜெயலலிதா அவர்களோட ஆசையும் கனவும் இதுதான் அப்படின்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு பொதுவெளியில நிச்சயமா அவங்க வந்து என்னோட அடுத்த வாரிசு சசிகலா தான் அப்படின்னு அவங்க தைரியமா டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான தைரியம் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நிச்சயமா தெரியும். ஏதோ ஒரு பையனை தத்து எடுத்துட்டு அவனை வளர்ப்பு மகன் அனௌன்ஸ் பண்ணி அவனுக்கு தடபுடலா ஊரறிய உலகறிய கல்யாணம் பண்ண அளவுக்கு தைரியம் இருந்த அவங்களுக்கு இதை சொல்றதுக்கு தைரியம் இல்லையா என்ன? அதை அவங்க சொல்லல, ஏன்னா அதை அவங்க விரும்பல. இது பொதுமக்களாகிய நமக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அந்த கட்சிக்காரங்க அதை நம்ப மறுக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், சசிகலா அவர்கள் இதுதான் சிஎம் ஆகணும்ன்றதுதான் உங்களோட கனவு ஆசை அப்படின்னா இந்த முடிவை நீங்க எப்பயோ எடுத்துக்கலாம், 2 மாசத்துக்கு முன்னாடியே. இதே 234 கையெழுத்து தான் அன்னைக்கு உங்களுக்கு தேவையா இருந்துச்சு, இன்னைக்கு உங்களுக்கு தேவையா இருக்கு. ஏன் அன்னைக்கு அந்த முடிவை எடுக்கல அப்படின்னா, அந்த 75 நாள் அந்த ஹாஸ்பிட்டல் மர்மம் அதுக்கான யூகமா மட்டும் இருந்துச்சு. கொஞ்ச நாள் டைம் போகட்டும், மக்கள் மறந்துடுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தானே, அவங்க இழிச்ச வாங்கி தானே, கொஞ்ச நாள் அவங்கள எல்லா விஷயத்தையும் மறக்கடிச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட ஆசையை நிறைவேற்றிப்போம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அதனாலதான் வந்து இன்னைக்கு இந்த முடிவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனா கவலையே படாதீங்க, அன்னைக்கு வெறும் யூகமா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நஞ்ச பேர் வந்து இது உண்மை இல்லையோ, அப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்னு நம்பினவங்களுக்கு கூட இன்னைக்கு நீங்க எடுத்திருக்கிற முடிவு அந்த 75 நாள் மர்மத்துக்கான முடிவா, அந்த யூகத்துக்கான பலனா நீங்க கொடுத்துட்டீங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது நல்லாவே தெளிவா தெரிஞ்சிருச்சு. நாம தேர்ந்தெடுத்த 234 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சசிகலா அவர்கள் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முழு தகுதி இருக்கு, அதனாலதான் அவங்கள ஒரு மனதா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாங்க. உங்க 234 பேருக்கும் ஒரே கேள்வி நான் கேட்கிறேன். உங்களோட பதவி, நீங்க இருக்கிற இந்த பதவிக்கே உங்களுக்கு தகுதி இல்லை. உங்களை பார்த்து யாரும் ஓட்டு போடல. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க என்ன அஜிதா விஜயா உங்களோட பாப்புலாரிட்டி பார்த்து, உங்களோட ஃபைட்டு ஸ்டண்ட்டு, உங்களோட பாட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடுறதுக்கு? எங்கேயோ பிறந்தீங்க, ஏதோ ஒரு தொகுதியில நின்னீங்க, லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம், அந்த ஒரு குரல், அந்த ஒரு முகம், ஜெயலலிதா. அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு, அதுல நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க பதவி தான் இந்த எம்எல்ஏன்ற பதவி. சோ நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க இந்த பதவிக்கே உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னும் போது, எந்த அடிப்படையில, எந்த தகுதியின் அடிப்படையில இன்னொருத்தவங்களுக்கு தகுதி இருக்குன்னு நீங்க ஒட்டு மொத்தமா தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு தெரியல. இன்னொரு வாட்டி தயவு செய்து எங்களுக்கு எங்க தகுதியில தேர்ந்தெடுத்தோம்னு சொல்லாதீங்க, உங்க உரிமையில தேர்ந்தெடுத்தோம்னு வேணா சொல்லுங்க. ஏன்னா அரசியல் சாசனம் அந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்துருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மன்னர் ஆட்சியை விட மோசமான சட்டம் இது. ஒரு 234 பேர் தேர்ந்தெடுத்தா போதும், யார் வேணாலும் வந்து சிஎம் ஆகலாம் அப்படிங்கிறது. அப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் வரும், அதுல ஜெயிச்சாதான் அவங்க சிஎம். இருந்தாலும் அந்த 6 மாசம் அவங்க சிஎம் ஆகிறதுக்கு யார் வந்து அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்குறா? ஏன் அந்த அரசியல் சட்டம் அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுக்குதுன்னு தெரியல. ஒரு கிளாஸ் லீடர், ஒரு 70 பேரை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு லீடர் நம்ம தேர்ந்தெடுத்தாலும் அத்தனை பேரும் கை தூக்கி நிறைய பேர் செலக்ட் பண்ணவங்க யாரோ அவங்களதான் லீடரா தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு 70 பேருக்கு இந்த நிலைமைனா, ஒரு 7.5 கோடி பேர் தமிழக மக்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும், ஒரு 6 மாசத்துக்கு சிஎம்மா இருக்கணும் அப்படின்னா ஒரு 234 பேரோட கையெழுத்து மட்டும் போதும் அப்படின்னு சொல்ற அரசியல் சாசனத்துக்கு கண்டிப்பா வந்து ஒரு மாற்றம் நம்ம கொண்டுதான் வந்து ஆகணும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கட்சிக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, எங்களோட கட்சி வந்து ஜனநாயக கட்சி, யாரை வேணாலும் நாங்க வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம், அது எங்களோட உரிமை, எங்களோட தகுதி அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம நாங்க எல்லா கட்சிக்காரங்களும், எல்லா தொண்டர்களும் வந்து முழு மனசா அவங்கள ஏத்துக்கிறோம், அவங்க வரதை வந்து நாங்க பெருமையை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, நல்லா புரியுது. நீங்க 234 பேரும் சசிகலா அவர்களோட காலடியிலேயே அடிமையா காலம் பூரா வாழ்ந்து கிடங்க. ஒட்டுமொத்த 1.5 கோடி தொண்டர்களும் அவங்க வீட்டுல முறவாசம் செய்யுங்க, அது உங்க தலையெழுத்து. மீதி இருக்கிற 6.5 கோடி பேர் என்ன பாவம் பண்ணோம், எதுக்காக எங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு தெரியல.
உண்மையான ஜனநாயகம் என்ன அப்படின்னா, இவர் ஜனநாயகத்தை பத்தி அவர் பேசுறாரு. எல்லாரும் வந்து எல்லா தமிழ் மக்களும் வந்து பெருமைப்படுவாங்க, எல்லா தமிழ் மக்களும் சந்தோஷப்படுவாங்கன்னு. உண்மையான ஜனநாயகம் அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க பதிவு பண்றதுதான். ஒட்டுமொத்த பேருக்காகியும் அவங்களோட குரலா நீங்க எப்படி பேசுவீங்க? அது எப்படி ஜனநாயகம் ஆகும்? அது ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா, சசிகலா அவர்களுக்கு முழுமையான ஆளுமை இருக்கு கட்சி நடத்துறதுக்கு, வழி நடத்துறதுக்கு, ஆட்சி நடத்துறதுக்கு அப்படிலாம் சொல்றாங்க. இதை வந்து இன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சியில பெரிய மாற்றம் கொண்டு வந்ததுக்கும், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்ததோ அது எல்லாமே வந்து சசிகலா அவர்கள் பின்னாடி இருந்துதான், அவங்க வழி நடத்தினதுனாலதான் அப்படின்னு இன்னைக்கு பின்னாடி பேசுற அத்தனை பேரும் ஒரு நாளும் ஏன் முன்னாடி வந்து ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்லலன்னு தெரியல. சசிகலா அவர்களோட ஆளுமை என்ன அப்படிங்கறத நம்ம நல்லாவே பார்த்தோமே. இந்தியா கான்க்ளேவ் மீட்டிங்ல ஒரு பத்திரிகையாளர் கேட்கிற சாதாரண ஒரு கேள்விக்கு அந்த கேள்வியை புரிஞ்சுக்க முடியாம பதில் சொல்ல தவிச்சதோட மட்டும் இல்லாம தப்பா பதில் சொன்ன அவங்க எப்படி மற்ற மாநிலத்துக்கிட்ட இருந்து நம்மளுக்கு உரிமை வாங்கி தர போறாங்க, சட்டமன்றத்துல எதிர்கட்சிகளை எதிர்த்து பேச போறாங்க, மாநிலம் கிட்ட இருந்து நம்மளோட உரிமை வாங்கி தர போறாங்க அப்படிங்கிறது நிச்சயமா புரியவே இல்லை. இன்னும் 6 மாசத்துல வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நீங்க கூர்ந்து கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. இந்த டோட்டலா இந்த 2 மாசத்துல நடந்ததுல ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் 6 நாள்ல அந்த 6 நாள் எண்ட்ல வெற்றி கிடைக்கும் போது போர்க்களமா வீர போர்க்களமா இருந்த மெரினா பீச்சை காவல்துறை ஏவி விட்டு ரணக்களமா கலவர பூமியா மாத்திட்டாங்க. அன்னைக்கும் அவங்கள சந்தோஷத்தை கொண்டாட விட முடியல. இன்னைக்கு அவனியாபுரத்தில் நடக்கிற ஜல்லிக்கட்டு லைவ் ஒரு 10 நாள் அந்த எல்லா விஷயத்தையும் மறந்து மக்கள் சந்தோஷமா திருப்பி ஆரம்பிச்சு அந்த ஜல்லிக்கட்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதையும் அவங்க சந்தோஷமா கொண்டாட விடல. இந்த நியூஸை சொல்லி பிப்ரவரி 9ஆம் தேதி 7ஆம் தேதி அலங்காநல்லூரில் நடக்க போற அந்த ஜல்லிக்கட்டையும் அவங்க கொண்டாட விட போறதில்ல. அதுக்கான பிளானையும் அடுத்தது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது மாதிரி சாதாரண ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட், அது மாணவர்களோட போராட்டம், அந்த வெற்றி அவங்களுக்கு கொடுக்கணும்னு கூட அவங்களுக்கு என்ன இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு காய் நகர்த்துறாங்க அவங்களை எப்படி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாதுன்னு. மக்களோட சந்தோஷம் அவங்களோட வெற்றியை அவங்களுக்கு கொடுக்கவே இவங்களுக்கு மனசு இல்லைன்னா எப்படி ஒரு மக்களாட்சி அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது நிச்சயமா தெரியல. 6 மாசத்துக்கு கழிச்சு அவங்க ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அதுல நிக்க போறாங்க. எந்த தொகுதி அப்படின்னு நிச்சயமா எனக்கு தெரியல. எந்த தொகுதியா இருந்தாலும் அந்த தொகுதியில இருக்கிற பிரியாணி மாஸ்டர், சேர் வாடகை கொடுக்குறவங்க, ஷர்மினா சீட் போடுறவங்க, மைக் செட் வியாபாரம் கொடுக்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே நிச்சயமா பெரிய பிசினஸ் இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது. அந்த தொகுதி மக்களுக்கு என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேவலம் பிரியாணிக்காகியும் சாராயத்துக்காகியும் 2000 ரூபாய் பணத்துக்காகியும் உங்களோட ஓட்டை நீங்க அடமானம் வச்சிடாதீங்க. நீங்க வைக்க போற உங்களோட ஓட்டு அடமானம் உங்களோடது மட்டும் முடிஞ்சிட போறது இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தோட எதிர்காலி நீங்க அடமானமா வைக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் நிச்சயமா வந்து மனசுல வச்சுக்கிட்டு உங்களோட ஓட்டை பதிவு பண்ணணும்னு மட்டும் கேட்டுக்கிறேன். அடுத்ததா தமிழக மக்களாகிய எல்லார்கிட்டையும் நான் சொல்ல விரும்புறது, ஒரே ஒரு தலைவர் மட்டும் அடிப்படையா வச்சு ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டு அது கொண்டு வந்த ஒரு மாற்றத்தினால இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த தலைவர் போனதுக்கு அப்புறமான்றதை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். இனிமே ஒரு தலைவர் மட்டும் இருக்கிற தலைமையும் நம்மளுக்கு வேணாம், பல தலைமைகள் இருக்கிற தலைவர்களும் ஆட்சியும் கூட நம்மளுக்கு வேணாம். எந்த ஆட்சியும் வேணாம், எந்த கட்சியும் வேணாம். உண்மையான மக்கள் ஆட்சி வேணும் அப்படின்னா கண்டிப்பா அது மாணவர்களால மக்களால மட்டும்தான் முடியும். இந்தியாலேயே சுதந்திர இந்தியாலேயே அடிமைகளா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மாநிலம்னா அது நிச்சயமா தமிழ்நாடு தான். நாம தான் சுதந்திரத்தை அனுபவிக்கல, நம்மளோட சந்ததியராவது நம்மளோட எதிர்காலமாவது நம்மளோட உண்மையான சுதந்திரம் என்ன அப்படிங்கிறத அனுபவிக்கணும் அப்படின்னா 4 வருஷம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த 6 மாசத்திலேயே முடிவு எடுக்கணும், முயற்சி பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் கேட்டுக்கிறேன். தயவு செய்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க. இனி நீங்க போட போற ஒவ்வொரு ஓட்டும் தமிழகத்தோட உண்மையான மாற்றத்தை கொண்டு வர ஒரு ஓட்டா தான் இருக்கணும். அதுக்கு மாணவர்கள் ஆட்சிக்கு வரணும், அந்த மாணவர்களுக்கு மக்களாகிய நாம வந்து துணை இருக்கணும் அப்படிங்கறது மட்டும் நான் வேண்டுகோளா வச்சுட்டு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.